அருமையானவர்களே, நாளை காண இன்றைய மறையுரையிலிருந்து கேள்விகள். எளிமையான கேள்வி. நம்முடைய அருட்தந்தை திருவிழா கொண்டாடுங்கள், கொண்டாடினாலும் புனிதையிடமிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பாடம் என்று சொன்னார். என்ன பாடம்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, புனித பிரகாசியம்மாள் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய முக்கிய தருணம் எது? புனித பிரகாசியம்மாள் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய முக்கிய தருணம் எது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, புனித பிரகாசியம்மாள் தலையில் மெழுகு ஒளியினை ஏற்றி கொண்டு எங்கே சென்றாள்? புனித பிரகாசியம்மாள் தலையில் மெழுகு ஒளியை ஏற்றி கொண்டு எங்கே சென்றாள்? 3 கேள்விகளுக்கு பதில் எழுதி 10 நிமிடங்களுக்குள் திருப்பலி முடிந்தவுடன் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை 5ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித லூக்கா மற்றும் புனித யோவான் அன்பியங்கள். அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பிரகாசியம்மாள் திருவிழாவை இத்திருவிருந்தில் பங்கு கொண்டதால் என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி பெற்றிருக்கும் நான் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது பணிவை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை உமது கொடைகளால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்று வழி நடத்துவாராக. நம்முடைய பாதுகாவலியை போல நம்பிக்கையில் சிறந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you for